ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு கொஞ்சம் ஈஸியாக குயிக்காக ஒரு கடலைக்கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். கடலைக்கறியும் புட்டும் காம்பினேஷன் அவ்வளவு நல்லா இருக்கும். இது அவ்வளவு ஈஸியாக செய்கிறேன்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தேன். நான் எண்ணெய் சூடானதும் ஒரு 2-3 உள்ளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கி கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு உள்ளி சேர்த்து வதக்கிக்கல அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உள்ளின்ட்டு கறியும் வாசமாக இருக்கும். பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு அதையும் தாளிச்சு கொள்ளுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினீங்கன்னா நல்லா உள்ளி டக்குன கருக பார்க்கும். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயும் 1 வெங்காயமும் சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கினாலும் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு பெரிய வெங்காயம், வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொள்ளுவோம். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் டக்குன வதங்கிடும். இப்போ எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு 2-3 தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு புளி நாங்கள் இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி கொள்ளுங்க. தக்காளி கொஞ்சம் படுத்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா. மீடியம் சைஸ்னா 2 காணும், சின்ன தக்காளின்னு சொன்னால் ஒரு 3 காணும். இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கு பிறகு இதோட அவிச்ச கடலை சேர்க்குறேன். நான் கருப்பு கடலை தான் சேர்க்குறேன். உப்பு போட்டு அவிச்சேன் நான். சேர்த்துட்டு இதையும் வதக்குவோம். இதுக்கு பதிலாக மற்ற மஞ்சள் கடலையும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு தனியாக கடலை மட்டும்தான் வச்சு நாங்கள் கறி செய்ய போகிறோம். நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் சோயா மீட் அல்லது உருளைக்கிழங்கு அல்லது கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணி செய்யலாம். இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஏற்கனவே கடலைக்கு அவிச்சதால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ யாழ்ப்பாண கறிமிளகாத்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுலேயே உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஒரு கறி இந்த கடலை கத்திரிக்காய் பிரட்டல். அதோட ரெசிபி ஏற்கனவே சேனலில் இருக்குது. விரும்பினா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. புட்டு, சோறு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் காணாது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணினான். மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கினா சூப்பரான கடலைக்கறி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.